சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக் கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலனென்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. வணக்கம். திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது அது மோஸ்ட்லி வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்காம சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸை கூட பெருசு பண்ணி அதனால வரதா தான் இருக்கும். ஆனால் இன்னைக்கு நம்ம சந்திக்க போகிறது தம்பதிகள் வந்து ரொம்ப புரிதலோடு இருக்காங்க. அவங்களுக்குள்ள அவ்வளோ பாசம் இருக்குது, அன்பு இருக்குது. ஆனால் பாசத்தினால சண்டை போட்டுக்கிறாங்க. எனக்கு குழந்தை இல்லை, ஒரு ஆசை. இவன் கல்யாணத்துக்கு போனால் நம்மள வந்து கூப்பிட்டுக்கு ஒரு மாதிரி வார்த்தையால் குத்துவாங்க. சூசைட் பண்ணிக்கலாம், படம் எடுத்து ஃபேனில் போட்டு போயிட்டு என்னம்மா நீ சாகும்போது ஒரு வேளை கடவுள் குழந்தை வயிற்றுல குத்துருந்தானே என்ன பண்ணுறது? அதுவும் சேர்ந்து செத்துருமே. வணக்கம்மா. என்னோட பேர் ரேகா. ம். நான் வந்து ஆரணியிலேருந்து சேர்ந்தவங்க, திருவண்ணாமலை ஆரணியில். இருக்குது வந்து கும்முடி பூண்டி. கல்யாணம் ஆகி 11 வருஷம் ஆகுது. ஓகே. ஆரணியிலேருந்து இப்போ உங்களுக்கு என்ன வயசு? எனக்கு வந்து 28. சரி. கல்யாணம் வந்து லவ் மேரேஜா? உங்களுக்கு என்ன வயசு லவ் பண்ணும்போது? லவ் பண்ணல, நான் தெரிஞ்சவங்க, அவ்வளோதான். அவங்க தான் உங்களை லவ் பண்ணாங்களா? அவங்க லவ் பண்ண சொல்லலை, சாப்பிட்டியா சாப்பிட்ட தெரிய வந்தது ஆரம்பத்தில். அப்புறம் ஏன் லவ் மேரேஜ் சொன்னீங்க? லவ்னா எனக்கு பிடிக்காது. இருந்தாலும் அப்போ கொஞ்ச நாள் கழிச்சு உடனே ஏன் பிடிக்காது? பிடிக்காது, கெட்ட பேர் வாங்கி தரக்கூடாது அப்படின்ற ஒரு இது தெரியுதுனால அது தப்புன்னு நான் நினச்சிக்கிறேன். தெரியாது அப்போ. அப்படி பாலின் வரும்போது கொஞ்சம் எங்களுக்கு வந்து எங்கள் அப்பா கிடையாது. எனக்கு நான் எங்கள் தங்கச்சி இருக்கும்போது எங்கள் அப்பா இறந்துட்டாராம், 3 மாதம் குழந்தையாம். எனக்கும் அப்பான்றது தெரியாது இது வரைக்கும். இப்படி இருப்பாங்க, போட்டா காட்டினா இவங்க தான் அப்பா அப்படின்ற ஒரு இதுதான் தெரியுமே கண்டி நான் பார்த்தது கிடையாது. உங்க அம்மா தான் உங்களை எல்லாம் வளர்த்தாங்க? எங்கள் அம்மா வந்து சீக்கிரமாக கல்யாணம். எங்கள் அப்பா சாகும்போது எங்கள் அம்மாவுக்கு 25 வயசா. கஷ்டப்பட்டு உங்களை வளர்த்துனாங்க? ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஒரு டீ சாப்பிட்டுலாம் கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. சரிம்மா. இப்போ உங்க வீட்டுக்காரர் எப்படி? அவரோட குணம் எல்லாம் எப்படி? நல்லவரா? நல்லவர். எங்கள் மாமனாரும் நல்லவர். எங்கள் மாமியாரும் நல்லவங்க தான். அவங்களுக்கு ஆசை, சில ஆசைங்க இப்படி கட்டணும் அப்படி கட்டணுன்ற ஒரு இது இருக்கும். உங்க மாமியாருக்கு என்ன மாதிரி ஆசை இருந்தது? முதல்ல திருமணம் பண்ணும்போது அதான் ஒரு 10,000 5,000 போட்டு ஒரு பைக் எடுத்து பெரிய மண்டபமா வச்சு கல்யாணம் பண்ணி அப்படியே. பைக் எடுக்கிறதுன்னா அவங்க எடுக்க வேண்டியதானே, அது எதுக்கு நீங்க வாங்கி கொடுக்கணும்? அவங்க கட்டி கொடுத்தாங்களே, பொண்ணுங்களுக்கு கட்டி கொடுக்குறாங்களே. ஃபைனலி எப்படி கல்யாணம் பண்ணீங்க? ஃபைனலி வந்து இவர் அதான் தெரிஞ்சு போச்சேன்னு சொல்லிட்டு நேரத்துக்கு நம்ம இருக்கணும்னு சொல்லிட்டு எலி மருந்து இது கலந்து குடிச்சிடலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சின்னு இருக்கும்போது இது எங்கள் வீட்டில் பார்த்துட்டாங்க எங்கள் தங்கச்சி. எதுக்கு எலி மருந்தெல்லாம் குடிக்கணும்? அவங்க தான் வந்து பொண்ணு கேட்டாங்க. எங்கள் அம்மாவை எதுவும் என்கிட்ட கேட்கல. அப்புறம் எதுக்கு நீங்க சூசைட் பண்ணிக்கணும்? நம்ம லவ் பண்ணவே இல்லை. இப்போ எல்லாரையும் எல்லாரும் என்ன பேசுவாங்களோன்னு பயப்படுவீங்களா? நம்ம வீட்டுல எல்லாம் என்ன நினைச்சிருவாங்க நம்மள. இவங்கெல்லாம் வந்து பேசினாங்க, சாப்பிட்டேன்னு கேட்பாங்க. நான் மனசுக்குள்ளேயும் யாருக்கிட்டையும் நான் சொன்னதில்லை. சரிம்மா, இதெல்லாம் கல்யாணத்தும் போது நடந்தது 11 வருஷம் முன்னாடி.
கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க வாழ்க்கை எப்படி இருந்தது? என் வாழ்க்கை நல்லா சாதாரணமாக. அப்புறம் எங்கள் மாமியாரும் அந்த பிரச்சனையை மறந்துட்டாங்க. வரதட்சணை அப்படின்ற இதுவும் இல்லாமல் கொஞ்ச நாள் அப்படி இருந்தாங்க. குழந்தை இருக்கும்னு சொல்லிட்டு 11 வருஷம் ஆகுது எங்களுக்கு, இது குழந்தை இல்லை, இது வேற திருமணம் பண்ணி வைக்கணும்னு அப்பயே கேட்டாங்க. கல்யாணம் ஆகி 1 வருஷம் கூட ஆகல. மாமியாரா? ஆமா. ஒரே வருஷத்துல டாக்டர் போய் குழந்தை இல்லைன்னு டாக்டர் கூட போய் பார்க்கல. குழந்தை இல்லைன்ற ஒரு பிரச்சனை கூட இல்லை அவங்களுக்கு. நான் பிரச்சனைன்னா வேற திருமணம் பண்ணி வச்சிடலாம் பாஸுக்கு, நீ வந்து வேலைக்கு போ, கல்யாணம் பண்ணின்னு வர பொண்ணு வந்து வீட்டில் இருக்கட்டும். ஓ மாமியார். ஓ மாமியார் உங்களை வேலைக்கு போக சொல்றாங்க, நீ ஒரு கல்யாணம் பண்ணி பையனுக்கு வீட்டுல வீட்டுல இருக்கட்டும். ஏன்னா அவங்க ஃபைனான்ஸ் எல்லாமே எடுத்துன்னு வராங்க அப்படின்றதுனால அவங்க வீட்டுல இருக்கட்டும். உங்க வீட்டுக்காரர் என்ன சொன்னார் அதுக்கு? எங்க வீட்டுக்காரர் எதுவும் சொல்லல. உங்ககிட்ட பாசமா இருப்பாரா? ரொம்ப பாசம் வச்சு. சரி, உங்க மாமியார் இந்த கல்யாண பேச்சு எடுத்தாங்கல்ல, அது அவரோட காதுல விழுந்ததா? அதுக்கு என்ன சொன்னாரு? ஃபேமிலி எதுவுமே சொல்லல, அவர் அமைதியா இருந்தார். சொல்லிட்டு உடனே நான் டக்குன்னு என்ன பண்ணிட்டேன், என்னென்ன சக்காப்பா பண்ணீங்க, இதே உங்க பிள்ளைக்கு இல்லைன்னா எனக்கு வேற கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்களான்னு சடால்னு ஒரு வார்த்தை நான் கேட்டுட்டேன். அப்போ அது கேட்டதான் அவர் தப்பா போச்சு எங்க வீட்டுக்காருக்கு. மனசுக்குள்ளேயே வச்சு இருந்து அது அப்பப்போ ஒரு பிரச்சனை இல்லை, உனக்கு இன்னொருத்தருக்கு இது அப்படி இப்படின்னு பேச. நீங்க சந்தோஷமா இருந்திருக்கீங்களா அவரோட? இப்ப என்னம்மா பிரச்சனை? எனக்கு குழந்தை இல்லை, அவரு சிகரெட் பிடிக்குது அப்படி இப்படின்னு இருந்ததுனால எங்களுக்கு என்ன பிரச்சனைனா இதனாலேயா இருக்குமோ அதனாலேயா இருக்குமோன்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். இதெல்லாம் விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். எங்கள் அம்மா உங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். பாத்திரலாம் எடுத்துன்னு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அவருக்கு தெரியாதே நான் எடுத்துன்னு வந்துட்டேன். சண்டை போட்டது குழந்தை இல்லாததுக்கா இல்ல இந்த கெட்ட பழக்கங்கள் இருக்கிறதுனாலயா? இது கெட்ட பழக்கம் இருக்குது, மெயின் நம்மளுக்கு குழந்தை தானே தேவை, இதனால குழந்தை பிறகாது போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. சோ நீங்க சொன்னதுதான் அவருக்கு அவ்வளோ அவருக்கு. அப்ப உங்க அம்மா சொன்னது தப்பு இல்லையா அப்படின்னு நான் கேட்டேன். அப்ப அது பெரிய சண்டை தான், சின்ன சண்டை எல்லாம் கிடையாது. அவங்க சொல்லிட்டாங்க. உடனே நான் தமாசுக்கு கேட்டேன், அது எப்படி நான் அப்படி பண்ணி எங்க மாமனார் கிட்ட நியாயமா தானே கேட்டேன். நீ அது நியாயமான விஷயம் தானே. ஆம்பளை வந்து இன்னொரு கல்யாணம் கூட பண்ணிப்பாங்க, பொம்பளைங்க பண்ணிப்பாங்க அப்படின்ற ஒரு இதுதானே அப்பவே. அதுதான் பிரச்சனை. ஏன்னா ஆம்பளைக்கு ஒரு நியாயம் பொம்பளைக்கு ஒரு நியாயம் அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. சொல்லுங்க. அவருக்கு கல்யாணம் பண்ணிக்குதான் சொன்னாங்க அவங்க அம்மா. நான் 1.5 வருஷமா போயிட்டு ஏதோ கேட்க போயிட்ட பிறகு அடிச்சுட்டாரு. அடிக்கவே மாட்டாரு, அவ்வளோ வருஷமா 10 வருஷம் பாசமாக தான் இருப்பார், அடிக்கலாம் மாட்டார். அம்மா சொன்னால் பொண்டாட்டி வந்து திட்டுறது, பொண்டாட்டி சொன்னால் அம்மா போய் திட்டுறதுன்றதுலாம் அவர்கிட்ட கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் எது சொன்னாலும் யார் என்ன சொல்கிறான்னு கரெக்டாக தெரிஞ்சுப்பார். நானும் சொல்ல மாட்டேன், தெரியும். அவங்க சொன்னாங்கன்னா என்னை வந்து சொல்லவே மாட்டார். அதான் அவர்கிட்ட இருக்கிற. யார் அடிச்சாரு? என்னதான் அடிச்சாரு எங்கள் வீட்டுக்காரர். எதுக்குமா? இப்போ வந்து எப்படின்னா அவங்க அம்மா வீட்டுக்கு அவர் போயிட்டார். நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்ததுனால அவர் ஆர்மிக்கு போயிட்டாரு. போனதுனால அவங்களே ஊரில் இருக்கிறவங்களாம் இல்லை, உனக்கு தான் குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டாங்களாம் உன் பிள்ளைக்கு அப்படி இப்படின்னு சொல்லும் போது இவர் இந்த மாதிரி சொல்கிறாங்களாண்டா அவங்க மாமியார் வீட்டில். நீ எங்கள் மாமியார் சொல்கிறது போல இது வெளியே அப்படியே ஒருத்தர் மாற்றி ஒன்று பேசிக்கினேன். அது வந்து என்னாச்சுன்னா இப்போ இவர் வந்து நான் போயிட்டு கையெழுத்து கேட்டு கேட்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் போயிட்டுன்னா கையெழுத்து கேட்டிங்களாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன். போகும்போது அப்போ எனக்கு குழந்தை இல்லைன்றியா, என்ன சொல்றியா அப்படின்னு சொல்லி உங்க 2 பேருக்குள்ள பிரச்சனையே யாருனால குழந்தை இல்லைங்கிறது தான். அதான் பிரச்சனை. அது கூட எனக்கு அதை விட்டுட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ என்னாச்சு, என்ன என் மேலே கதை காட்டுறீங்களான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா டிஃபன் கடை போட்டுன்னு இருப்பாங்க, அந்த விறகு எடுத்து அடிச்சிட்டாரு. அந்த விறகு எடுத்து அடிச்சா? அடிக்க மாட்டாரு, அவர் எடுத்து அடிச்சிட்டாரு. உங்களை அடிச்சாரு? அடிச்சதுல இந்த சைடு அப்படியே கிழிஞ்சிச்சுவா டைலில். அப்போ வந்து ஓவராக மூச்சு வாங்கி ஆம்புலன்ஸ் வெட்டின்னு போயிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி டைலில் போ. ஆம்புலன்ஸில் கொண்டு போகிறது அளவுக்கு பெரிய அடியா? ஆமாம், ஆம்புலன்ஸில் கொண்டு போனாங்க. ஊருக்குள்ளே இருக்கும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு, அதில் முடியாது. போலீஸ் கேஸ் ஆச்சா? போலீஸ் கேஸ் ஆயிடுச்சு. எங்கள் வீட்டில் வந்து இது போலீஸ் கேஸ் ஆகிட்டோம், இதை அடிச்சு அரெஸ்ட் பண்ணாங்களா அவரை? அரெஸ்ட் பண்ணாங்க. இந்த கை வந்து எலும்பு கிராக் ஆயிடுச்சு. யாருக்கு? உங்களுக்கு? இந்த கை. எப்படிமா? அதான் சண்டையில் அடிச்சாரு, பிடிச்சி தள்ளினாங்க. வீழ்ந்துட்டீங்களா? வீழ்ந்து அடிச்சு எங்கள் மாமியார் பக்கத்தில் நின்றுங்களாங்க. ஒரு வார்த்தை கூட அடிக்காதப்பா அப்படி சொல்லவே இல்லை. என் கையால் தான் சாப்பிட்டாங்கோ, எல்லாமே செஞ்சாங்க. ஆனால் எதிரி முதல் நின்று நாங்கள் சண்டை போட்டதே கிடையாது. எங்கள் மாமியாரை கூட அப்படிலாம் இருந்தாங்க. ஆனால் வந்து அடிக்காதடா அப்படின்னு சொல்லவே இல்லை. எனக்கு இருக்கிற கஷ்டம் அது ஒன்று தான். உங்களை அடிச்சது தான் உங்களுக்கு கஷ்டம்? அடித்தாங்க, அடிக்காதடா வேணாடா விட்டுறா அப்படின்னு சொல்லவே இல்லை. உங்க மாமியாரா? சொல்ல
அவங்களுக்கு தான் நீங்க சாப்பாடு செஞ்சு போட்டேன்னு சொல்றீங்களா? எனக்கு சின்ன வயசுல இருந்து ஆசை. நானே கற்பனை பண்ணிப்பேன் இப்படிலாம் இருக்கணும். மாமியாரை வந்து உட்கார வச்சு தட்டி எடுத்து ஊற்றணும். வயசானவங்களாம் டிவியில் படத்தில் பார்ப்பேன்னா அந்த படத்தை பார்த்து சின்ன வயசுல எங்கள் அப்பானா யாரும் இல்லை. ஆம்பளையே கிடையாது எங்கள் வீட்டில். நான் மாமனார் வந்தாங்கன்னா டிவிலெல்லாம் பார்ப்பேன்ல. மாமனார் கொடுமை பற்றக்கூடாது, நம்மளாம் அவங்க உட்கார வச்சு வேலை செய்யணும் அப்படின்னு நினைப்பேன். அப்படி இல்லைன்னு வயசுக்கே வரல. அந்த டிவியில் சித்திங்களாம் பிள்ளைங்கள கொடுமை பார்த்ததுல நம்ம போய் குழந்தை இருக்கிறவங்களாம் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும்னா நம்ம நல்லா பார்த்துக்கலாம்ல அப்படிலாம் நான் நினைப்பேன். அப்போ மனசுல எல்லாமே நல்ல எண்ணங்கள் தான் இருந்தது. எனக்கு அதான் ஒண்ணுதான், அது ஒண்ணுதான். மாமியார்ட்ட பாசமா தான் இருந்தீங்க, அம்மா மாதிரி தான் பாத்தீங்க. ஆமா, அம்மா ஆனா அவங்க உங்களை அப்படி பாக்கல. அப்படி கொஞ்சம் பார்ப்பாங்கன்னா தெரியல, அது திடீர்னு மாறிடும். எனக்கு இதுதான் பிடிக்கும் அத்தை சொன்னோம்னா, இதுதான் பிடிக்கும்னு சொன்னா அதை எடுத்துக்கும் சொல்ல மாட்டாங்க, இது சாப்பிடு சொல்லுவாங்க. எனக்கு இது வேணான்னாங்கன்னா அவங்க வசதி எடுத்து அவங்க பொண்ணுக்கு வச்சு அந்த பவரில் தெரியாது, அது மேலே வேறு எதனா வச்சு என் கையில் கொடுத்து அனுப்புவாங்க. எனக்கு வந்து சிம்பிளாக சாதாரணமாக இருக்கு எடுத்து கொடுப்பாங்க. அது என்னன்னு தெரியல. சில நேரத்தில் பொண்ணுங்கிட்ட பெரிய விட்டு கொடுக்க மாட்டாங்க. பொண்ணுங்கிட்ட அப்ப ரெண்டு பக்கம் திடீர்னு மாறுவாங்க. அவங்களே குழம்பி போயிருக்காங்க. உங்ககிட்ட பாசம் இருக்கு, ஆனா அது பாசம்னா நம்ம மருமகள் இப்படி எதுவுமே போட்டு நல்லாதான்ட்டாலே பாக்குறவங்க எதனா சொல்லிட கூடாதுன்னு அவங்க கம்பல்லாம் போட்டுன்னு போவாங்க. ஜெயிலுக்கு போயிட்டு வந்தார்ல, அதுக்கப்புறம் உங்க சந்திப்பு எப்படி இருந்தது? ஜெயிலுக்கு போனானே போய் வந்தானே எங்கேயுமே கிடைக்காத ஒரு சந்தோஷம். அந்த ஒரு மாசம் சந்தோஷமா இருந்த மாதிரி இருந்தது. ஏன் உங்களுக்கு வருத்தம் இருக்கு இல்லையா அவர் ஜெயிலுக்கு போனதெல்லாம்? வருத்தம் இல்லை. அவருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்கு இல்லையா? அவர் கஷ்டப்பட்டார். ஹாஸ்பிட்டல் அங்க வீட்டுல இருந்து அவர் கூட்டின்னு போனாங்களா வேன்ல, அஷ்டரா. அதுக்கு என்ன சொல்றாருன்னா, ஏதோ ஒரு இதுல கோவத்துலதான் அஷ்டேன், அவ மேல வந்து தப்பும் இல்லை, அவளை நான் பாக்கணும், நான் தெரியாம. அப்போ அவர் வருத்தப்பட்டாரோ உங்களை அடிச்சதுக்கு? அப்பயே ஆஸ்பத்திரி வெளியிதாயிட்டுன்னு போகும்போதே அங்க கையெழுத்து வாங்கிதாயிட்டுன்னு போனோம். சரி, இப்போ ரேகா ஒரு விஷயம் சொல்லுங்க. அன்னைக்கு ஒரு சண்டை போட்டீங்கல்ல, பெரிய சண்டை ஆச்சுல, அன்னைக்கு ஆக்சுவலி என்ன பேசுறாரு உங்களை முன்னாடி? அதுல என்ன சொன்னாரு ஆக்சுவலி உங்களை? எனக்கா குழந்தை இல்ல பாத்தியா நீ தெரியல என்னை பத்தி உனக்கு அப்படி சொன்ன. அப்போ என்ன ஆம்பளை இல்லைன்னு சொல்றீங்களா அப்படி சொல்லிட்டு, எனக்கு புள்ள பிறக்காதுன்னு நீ சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவரு நினைச்சுக்கினாரு. இந்த 1.5 வருஷம் பிரிஞ்சிருந்தீங்கல்ல, அதை தவிர மத்தபடி 9 வருஷம் ஒன்னாதான் இருந்தோம். அதே பொறாமையா இருக்கு எங்க மாமியாருக்கு. சரிம்மா, ஏன்னா எங்க வீட்டுக்காரரு அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கிறாரு, எதுவுமே சொல்ல முடியாது. என் அம்மா வந்து சொன்னாங்கன்னா புள்ள கேட்டுன்னு பொண்டாட்டி செய்யறவரு கிடையாது. இவரு வேலையை பாரு போயின்னு சொல்றவரு. சரி, மாமியார் ஏதாவது தப்பா பேசினா அவர் ஆனா ஒன்னும் சப்போர்ட் பண்ண மாட்டாரு. அவங்களுக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டாரு. இல்லம்மா, மாமியார் உங்களை தப்பா பேசினா உங்க புருஷன் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவாரு? எனக்கு தான் பண்ணுவாரு. எதிர்த்து பேசுவாரா மாமியார? அவங்க எங்க வீட்டுக்காரர் இருக்கும்போது பேச மாட்டாங்க. நான் குழந்தை இல்லைல்ல, நாத்தனார் குழந்தை பிறந்ததில்ல, அப்போ சொல்லுவாங்க எதனா ஒன்று சின்ன நாத்தனார் எத்தணுமான்னு சொல்லும் போது, சின்ன நாத்தனார் வெளியே போயிடுச்சு, நம்ம எதனா சீக்கா கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு எத்தனை பண்ணா எல்லாம் ஆண்டு முடிச்சிட்ட மாதிரி முன்ன வந்தது. அப்படி வெட்டி வரும்போது ஒரு மாதிரி வார்த்தையால் குத்துவாங்க. ஒரு ஆசை கல்யாணத்துக்கு போனோம், ஒரு மேரேஜுக்கு போனோம், ஒரு வயசுக்கு வந்தது போனோம், வந்து இப்போ வயசுக்கு வந்தா பக்கத்து வீட்டுல வந்து கூப்பிட்டுப்பாங்க, நம்மள வந்து கூப்பிட்டு. ரொம்ப கஷ்டமான விஷயம். நம்ம சமூகத்துல இன்னும் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப தப்பான விஷயம். போகவே மாட்டேன். நம்ம போனோம்னா என்ன சொல்லிடுவாங்களோ, நம்ம போகக்கூடாது. ஏன்னா என்ன மாமியார சொல்லிக்கிறாங்க முன்ன வந்ததுன்னு. நான் பாசமா இருப்பேன், அதான் உண்மை. பாசத்தை தவிர வேற எதுவுமே நான் காட்ட மாட்டேன் அவங்க கிட்ட. தெரியாது எனக்கு, என் வீட்டுல எப்படி இருந்தா அந்த மாதிரிதான் இருப்பேன். ஆனா உன்னை குத்து வார்த்தை பால் குடுக்குறேன்னு சொல்லிட்டு பால் குடுக்கல, ரூம் கசாச்சிப்பாங்க, அக்கா தங்கச்சி உள்ள இருப்பாங்க. அப்ப கூட ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, ஒரு குழந்தை இல்லாத என்ன கஷ்டன்றத நான் உங்ககிட்ட சொல்றேன். பால் கொடுக்க மாட்டாங்க, பால் கொடுத்து போட்டுருவாங்க. எட்டி பார்ப்பேன், இப்படி எட்டி பார்த்துட்டு ஒரு நாள் வருவா பால் குத்துன்னு இருப்பான்னு சொல்லாங்க. அவங்க தங்கச்சி உள்ள இருக்காங்க, அக்கா இருக்காங்க, குழந்தை கட்டில் மேலே இருக்குது. நான் பார்த்துட்டு பால் குத்து கீழே போட்டாங்களே, பால் குத்துட்டியாண்ணா இன்னும் குத்துனுங்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. போயிச்சா பேரா போட்டோம் தான் கொம்னுக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க பேசிப்பாங்க. நான் பார்க்கறது வரது கூட நாத்தனாரும் அப்படி பேசுவாங்க. சின்ன பொண்ணுங்க தானே அவங்க? சின்ன பொண்ணுங்க தான். ஆனா மித்தபடி எல்லாம் கொடுமைன்றதெல்லாம் எதுவும் கிடையாது அந்த வீட்டுல.
அந்த மாதிரி ஒரு சின்ன இது சின்ன பத்தாதாம்மா, இது கொடுமைப்படுத்தல் இல்லையா? அதை சொல்லுவாங்களா, சாப்பிடும் போது இதை செய் அதை செய்யன்ற அதிகாரம் எல்லாம் பண்ணல. இந்த அந்த பாருங்களேன், இந்த பொண்ணு இவ்வளோ இருந்தும் விட்டு கொடுக்க அவளுக்கு மனசு வருது இல்ல. மாமியார் கொடுமைப்படுத்துறாங்க, குத்துவாக்கு பேசுறாங்க, நாத்தனார் குத்துவாக்கு பேசுறாங்க. ஆனா அவங்க வந்து கம்ப்ளீட்டா அவங்கள குறை சொல்றது இல்ல, அவங்கள சப்போர்ட் பண்ணியும் பேசுறாங்க. சரிம்மா, இதெல்லாம் வந்து உங்களுக்கு வீட்டுக்கு போயிடுவேன், எங்க வீட்டுக்காரர்கிட்ட போயிட்டு சொல்ல மாட்டேன், அழுவேன். மூஞ்சி சோர்வா இருக்கும், அழுவேன். அதை பார்த்துட்டு அவர் கண்டுபிடிச்சிருவாரு. நான் நடந்துக்குது அங்கே போய் வந்தேன்னா சொன்னாங்க சொல்லு அப்படின்னு. அப்போ கொஞ்ச நேரம் பொத்து விட்டவே மாட்டார், கேட்டுருவாரு. கேட்டு சொன்னமுன்னா அப்புறமா என்னன்னு, நீ எதுக்கு அங்கே போகிற, நான் போகிறேன்னா, நீ எதுக்கு குழந்தை பார்க்குற, நீ ஏன் போகிற? இல்லை போய் 1/2 மணி நேரமாக நின்றுன்னு இருந்தேன், பார்க்கவே இல்லை குழந்தைய. உங்களுக்கு ஆசையா குழந்தை பாக்குறதுக்கு? குழந்தைய பார்க்கணும்னு ஆசை. பொதுவாகவே எனக்கு சின்ன வயசுல தான் குழந்தைன்னா பிடிக்கும், எல்லாமே பிடிக்கும், எதையும் பிடிக்காது இல்லை. இப்ப என்னம்மா உனக்கு என்ன வேணும், நாங்க என்ன செய்யணும்? என் மனசு ஒரு நேரம் போல இருக்க மாட்டேங்குது. சரி, இப்போ சூசைட் பண்ணிக்கலாம் உங்க மனசுல அப்படி குழப்பங்கள் இருக்கா? இருந்தது. சூசைட் பண்ணிக்கலாம், கயிறு எடுத்து படம் எடுத்து ஃபேன்ல போட்டு போய் என்னம்மா நீ பண்ணிக்கிறேன். அப்போ வந்து திடீர்னு சரி ஒரு வேளை இப்போ வந்து சாகும்போது ஒரு வேளை கடவுள் குழந்தை வயிற்றுல குத்துருந்தானே என்ன பண்றது, கடவுளே, அதுவும் சேர்ந்து செத்துருமே, இதுக்காக தான் நம்ம காத்துன்னு இருந்தோம் அப்படின்றது ஒரு கஷ்டம் இருக்கும் எனக்கு. அதுவும் செத்துச்சுன்னா நம்ம போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்கன்னா குழந்தை இருக்குது. ஐயோ, டிவிலெல்லாம் ஆகும்போது ஒரு வேளை கடவுள் குழந்தை வயிற்றுல குத்துருந்தானே என்ன பண்றது, கடவுளே, அதுவும் சேர்ந்து செத்துருமே, இதுக்காக தான் நம்ம காத்துன்னு இருந்தோம் அப்படின்றது ஒரு கஷ்டம் இருக்கும் எனக்கு. அதுவும் செத்துச்சுன்னா நம்ம போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்கன்னா குழந்தை இருக்குது. ஐயோ, டிவிலெல்லாம் அப்போ அந்த குழந்தை இருக்குதுன்னு சொன்னாலும் அது எவ்வளோ பெரிய கஷ்டம். ரேகா ரொம்ப குழம்பி போயிருக்கீங்க. பட் நீங்க மனசு திறந்து பேசுறீங்க, கொட்டுறீங்க, அந்த பாரம் குறைஞ்சிடும். இல்ல மேடம், அது நம்ம மனசு வந்து வரல. எனக்கு புரியுறதும்மா, எனக்கு புரியுறது. என்னன்னா நம்ம மனசுக்குள்ள ஒவ்வொரு தாட்ஸா வந்துட்டு இருக்கும், தேவையில்லாத நினைப்பு இப்படி வந்துட்டு போயிடும். அதுக்கெல்லாம் நம்ம உரிமை கொண்டாடக்கூடாது, அதை விட்டுறணும். எங்க தெரியுமா உரிமை கொண்டாடணும்? நம்ம ஏதாவது செய்ய முடியும்னா, நம்ம செயல்பட முடியும்னா அங்க உரிமை கொண்டாடலாம். அப்ப அந்த நினைப்பை வந்து நம்ம எடுத்துட்டு நம்ம அதுக்காக ஏதாவது பண்ணலாம். புரியுதா? இப்போ உங்களுக்குள்ள இருக்கிற ஒரே பிரச்சனை இந்த குழந்தை இல்லாததுதான். ஆமா, எங்கெல்லாம் ட்ரீட்மெண்ட்க்கு போயிருக்கீங்க? யாரை பார்த்திருக்கீங்க? யார் சொல்றாங்களோ எல்லா டாக்டரும், எங்கெல்லாம் போயிருக்கீங்க? 5 டாக்டர் கிட்ட போயிட்டோம் நாங்க. ஆர்னில அங்க இருக்கும்போதே ஒரு 3-4 டாக்டருக்கு போயிட்டோம். அங்க லோக்கல் டாக்டர்ஸ்ட்ட போறீங்க? டாக்டர் அங்கதான். அதான் என்ன சொன்னாங்க அவங்க? ஒன்னும் சொல்ல, நீர் கட்டி இருக்கு, சின்னதா ஒரு நீர் கட்டி இருக்கு, மருந்து மாத்திரை சாப்பிடுங்க, ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு சொன்னாங்க. மத்தபடி முட்டைலாம் வளருது, கரெக்டா வெடிக்குது, நல்லா இருக்கிறோமா, எதுவும் இல்ல. சின்ன இது அவருக்கு செக் பண்ணாங்களா? அவருக்கு செக் பண்ணாங்க, எந்த நல்லா பிரச்சனையும் இல்ல. வைட்டமின் மாத்திரை போடுப்பா சரியா போயிடுச்சு அப்படி சொல்லுவாங்க. இது எங்க போனாலும் சின்ன வயசு தானே அவசரப்படாதீங்க, சின்ன வயசு தானே அவசரப்படாதீங்க, இப்படியே சொல்லி அனுப்பிச்சுட்டாங்க. வேற ஏதாவது ஸ்பெஷல் டாக்டர்ஸ் யாராவது பாத்தீங்களா? இதுக்குன்னு எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் யாரையும் பார்க்கல? பார்த்தேன். இப்போ பார்த்தோம், 1 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது வந்து பார்த்தோம், குழந்தைக்குன்னே பார்த்தோம். எங்கள் வீட்டாண்ட வந்து குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே போனாங்க, அங்கே குழந்தை வந்து நீ போமா சொன்னாங்க. போனப்போ அந்த அளவுக்கு ஃபைனான்ஸ்லாம் எங்களுக்கு கொடுக்க முடியல. அதுக்காக உடம்பும் ஒத்து வைக்கல, டைபாய்ட் ஜுரம் வந்துச்சு எனக்கு. அங்கே சரியா போயிட்டு பார்க்க முடியல என்னால். அப்ப அந்த ட்ரீட்மெண்ட் ஃபுல்லா எடுத்துக்கல. இல்ல இந்த 11 வருஷத்துல என்ன மாற்றங்கள் வந்திருக்கு உங்களுக்குள்ள? உங்களுக்குள்ள இருக்கிறது ரிலேஷன்ஷிப்ல என்ன மாற்றம் வந்திருக்கு? எவ்வளோனா சண்டை போட்டுக்கணும். அவரு என்னை விட்டு போக மாட்டாரு, நான் போயிட்டு எங்க வீட்டு பிரகாரம் நான் பிறக்கா இருந்துட்டு எங்க வீட்டுல நிறைய பேர் ஜனம் இருக்கிறதுனால இருந்துடுறேன். அவரு இருக்க மாட்டாரு, அவர் இன்னமும் இதுவாதாயிடுறாரு. அவரு வந்து என்னை நல்லா பார்த்துக்கினாரு. ஒரு விஷயம் கூட வெளியே போயிட்டு வாங்கி சாப்பிட்றது அப்படிலாம் இருக்க மாட்டாரு. எது வாங்கினாலும் வீட்டுக்கு எடுத்துன்னு வந்துடுவாரு. ஒரு 2 வாய் ஊட்டி விட்டுதான், இது 1 வாய் ஊட்டிக்கோ. உங்கள்ட்ட ரொம்ப பாசமா தான் இருக்காரு. பாசமா. இந்த ஒரு விஷயம் தான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுது. நானும் வந்து அவர் சாப்பிடாத வேலைக்கு போயிட்டு வந்து பத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமா தூங்குவார். வேலைக்கு போயிட்டு டயர்டில் வியாபாரம் பண்ணிட்டு வந்து ஒரு வாய் எத்துமே ஒரு வாயில வச்சுன்னா தூக்கம் தெளிஞ்சிடும் சொல்லிட்டு வாயில வச்சுன்னா அப்புறம் தூக்கம் தெளிஞ்சிடும். அப்படியே மல்லமா ஏஞ்ச கரைச்சி சாப்பாடு விட்டுட்டு தண்ணி குத்துட்டு அப்படியே வாயை தச்சுட்டு இப்படிதான் இருப்பேன். இந்த 1 வயசுல பாசமா தான் இருந்தீங்க. இதுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் இருக்கு, அவர்கிட்ட பேசி பார்ப்போம். எங்க அவர் மாட்டி கூடாதுன்னு தான் சொல்லிட்டு ஜி தமிழுக்கு
ஃபோன் பண்ணேன். எதுக்கு மாட்டிக்கணும்? ஏன்னா எங்க வீட்டுல இருக்கிறவங்க எதனா பண்ணிட்டு சொல்லிட கூடாதுல்ல, ஓ உங்களுக்கு ஓ போயிட்டு அரெஸ்ட் பண்ணிட கூடாதுல்ல அவரை. என்னோட சுய விருப்பத்துல தான் பண்றேன் அப்படின்னு சொல்லி. வணக்கம். உங்க பேரு? வினோத்குமார். உங்களுக்கு என்ன ஏஜ்? 30 ஆகுது. என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி? அவங்க ஒரு பிரச்சனையை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. உங்க 2 பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு வினோத்? இப்போதைக்கு கொஞ்சம் இந்த குழந்தை இல்லாததுனால கொஞ்சம் ஒரு டிஸ்டர்பன்ஸ் தான் இருந்துட்டு தான். டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், இல்லைன்னு சொல்ல. 11 வருஷம் ஆச்சு, குழந்தை வேணும்னு ஆசை இருக்கும். அதுக்குன்னு உங்க 2 பேருக்குள்ள அந்த ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? அப்படின்னு இப்போ நம்ம அன்பாக இருக்கணும்னு நினைக்கும் போது எதனா ஒரு சூழ்நிலை நம்மளுக்கு எதனா ஒரு டிஸ்டர்பன்ஸ் வருது. யாருன்னா ஒருத்தர் எதனா சொன்னா கூட வெளியில இருந்து வந்து டிஸ்டர்பன்ஸா இல்ல உங்களுக்குள்ளேயே இல்லை, டிஸ்டர்பன்ஸ்? வெளியே ஒருத்தர் சொல்லும் போது நம்மளுக்கு வீட்டுக்குள்ள சண்டை பிரச்சனை போல வருது. நீங்க லவ் மேரேஜா? லவ் மேரேஜ். நீங்க ஆசைப்பட்டீங்களா, அவங்க ஆசைப்பட்டாங்களா? 2 பேருமே விருப்பப்பட்டு. அவங்க பேசவே இல்லை சொல்றாங்க. சாப்பிட்டியான்னு கேட்பாங்க. சாப்பிட்டு 47 ஃப்ரெண்டு. அதான் அப்படிதானா? எங்கேயுமே கூட்டின்னு போனேன். ஒரு வெளியில பேசுனதெல்லாம் கிடையாது, கண்ணாலேயே பார்த்து பேசி. கண்ணாலேயே பார்த்து சாப்பிட்டியான்னு கேட்பாங்க. மத்ததெல்லாம் கண்ணாலேயே சொல்லிடுவேங்க. எது சாப்பிட்டியான்னு சாப்பிடையா கேட்பாங்க. மட்டும் ஒரு வாட்டி இப்படின்னாங்க, இவங்க கெட்டவங்க போலகுது, சினிமா தான் சொல்றாங்கன்னு தெரிஞ்சிச்சு. சினிமாக்கு போலாம் சொல்றாங்க. இவங்க கெட்டவங்க போலகுது, வெளியில கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசாதே விட்டு கொஞ்சம். லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணீங்க. எப்படி இருந்தது உங்க வாழ்க்கை இந்த 11 வருஷம்? அதான் ஆரம்பத்தில் நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறம் நான் வருஷம் போக போக குழந்தை இல்லைன்ற ஒரு எத்தனை வருஷத்துல பிரச்சனை ஆரம்பிச்சது? ஆரம்பிச்சுன்னு பார்த்தாக்க ஒரு 3 வருஷத்துலேருந்து ஆரம்பிச்சு. அவங்க 1 வருஷத்துலயே ஆரம்பிச்சது? ஆமா, அவங்க சரியா அதெல்லாம் மறந்துடுவாங்க. எனக்கு அப்பப்போ அதெல்லாம் வந்து நான் அந்த அளவுக்கு ஞாபகம் வச்சிருக்க மாட்டேன். சண்டை வந்தா கூட மறந்துடுவேன். நான் உடனே மறந்துட்டு நல்லா சரி, உங்க அம்மாக்கு மன வருத்தம் இருந்ததா குழந்தை இல்லைன்னு? இருந்தது. சரி, லவ் மேரேஜ் பண்ணினதே உங்க அம்மாக்கு வருத்தமா இருந்ததா? இருந்ததா? அதனால இவங்களை பிடிக்காம இருந்ததா? அதை குத்தி காமிப்பாங்களா? குத்தி காமிக்கிறதுன்னு இல்லை, ஃபர்ஸ்ட் நல்லா தான் பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் குழந்தை இல்லைன்ற போது தான் கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. இவங்க சொல்றாங்க இல்லையா, மாமியார் வந்து ஒரு தடவை வந்து குத்து வாக்கு பேசுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க இருக்கும்போது அப்படி உங்க அம்மா பேசுவாங்களா? நான் இருக்கும் போதுல பேச மாட்டாங்க. சப்போஸ் உங்களுக்கு தெரிய வந்ததுன்னா அவங்களை போய் கேட்பீங்களா, எதுக்கு அந்த பொண்ணு அப்படி பேச? கேட்பேன். அதுக்கு என்ன சொல்லுவாங்க? அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க. அவங்க நான் எதுவும் அதெல்லாம் சொல்லலை, நான் எதுவும் கேட்கலன்னு தான் சொல்லுவாங்க. அப்படிதான் சொல்லுவாங்க. அவங்க என்ன நான் எதுனா கேட்டேன்னா அவங்க அழுவாங்க. என்ன இது நீ எப்படியுமே கேட்குறேன்னு சொல்லிட்டு அவங்க அழுவாங்க. நம்ம எதுவும் இவங்க சொல்றது வந்து 1 வருஷத்துலயே இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிடுச்சுன்னு. நீங்க சொல்றீங்க 3 வருஷம்னு. ஆக்சுவலி உங்க 2 பேருக்குள்ள இந்த குழந்தை எங்களுக்குள்ள 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் அதனுடைய இது வந்தது. 1 வருஷத்துக்குள்ள வீட்டுல கேட்பாங்க இல்லையா, என்ன இன்னும் அதை கண்டுக்கிறது இல்ல. அதை நான் கண்டுக்க மாட்டேன். அதெல்லாம் அதுக்கப்புறம் தான் எங்களுக்குள்ள என்ன 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷம் கழிச்சுதான் முதல்ல உங்களுக்கு அது அந்த தாட் வர ஆரம்பிச்சது. எப்படி வந்தது, என்ன நடந்தது? எப்படி வந்ததுனாக்கா இது மாதிரி மறு வருஷமே கேட்டுட்டாங்க. அவங்க யாரு? 1 வருஷமே அம்மா விடமா இவருக்கு உங்க 2 பேரும் ஸ்டார்டிங் இவரே கூட கேட்டுக்கிறாரு மேடம். என்ன கேட்டுக்கிறாருன்னா, அவருக்கு வந்து ஒரு கொரா மிஷின் வைக்கிறன்ற ஒரு சூழ்நிலை கேட்டுக்கிறாரு. அது என்ன கேட்டாரோ, எந்த அர்த்தத்துல கேட்டாரோ. என்ன மிஷின் அந்த நூல் சம்பந்தப்பட்ட உங்க மிஷின். வீட்டுல இருந்து காசு வேணும்னா அப்படி கேட்கல. அவங்க அம்மா சொன்னாங்கல்ல, இன்னொரு கல்யாணம் பண்ணின்னு வந்தா சாவரம் போட்டு தருவாங்க, அது போட்டு தருவாங்கன்னு. இவர் நினைச்சினாரு போல இது. அப்படியே எதனா இருந்தா நம்மளுக்கு இவர் நினைக்க மாட்டாரு. எதுவுமே இல்லாத அவர் ஆசைல நகை பணமெல்லாம் ஆசை இல்லாத வச்சு தான் என்னை கட்டினாரு. அப்போ மத்தவங்க சொல்லும் போது இப்படி இருந்தா நம்ம கொஞ்சம் நிம்மதியா இருந்திருப்போமோ, இந்த பணம் இருந்தா நம்மளுக்கு கொஞ்சம் சௌகரியமா இருந்திருக்குமோ நினைச்சாரு. நினைக்க வச்சுதான் என்கிட்ட வந்து அவங்க சொன்னா அப்படி காமெடியா சொன்னாங்க. நான் சொன்னேன் காமெடியா சொல்லிருக்கீங்களா? அப்படி சொல்லிருக்கீங்க. அதுதான் தப்பு இல்ல. ஏற்கனவே அவ மனசுல அவ்வளவு நீதான் முதலாளி, இன்னொருத்தர் வந்து உங்ககிட்ட தான் அந்த சாவி பொறுப்புலாம் இருக்கும் இவர் சொல்றது. ஓ, அப்ப அத தமாசுன்ற அது கேட்டுட்டு தமாசுன்னு அதான் சொல்லுவாங்க. ஆனா நான் காமெடியா சொல்லறது, மனசுக்குள்ள இருக்கிற விஷயத்த காமெடி மாதிரி சொல்லிடுறது. எப்படி ரியாக்ட் பண்றான்னு பாக்குறதுக்குல்ல. அப்படிலாம் அப்புறம் அப்படிதான் அவருக்கு சொல்ல தெரியாது. அவங்க அம்மா சொன்னாங்கல்ல, 5 சவரம் கட்டின்னு போட்டுன்னு வருவா, நீ வேலைக்கு போ, வீட்டுல இருக்கட்டும். அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஒரு நிமிஷமா, இந்த 15 சவரம் பொண்டாட்டி வீட்டுல இருந்து ஒரு நிமிஷம், பொண்டாட்டி வீட்டுல இருந்து நகை, பொண்டாட்டி வீட்டுல இருந்து சவரம், அப்புறம் பொண்டாட்டி வீட்டுல இருந்து பைக்கு, கோரா, மெஷின், இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது சரியான விஷயமா?
அதெல்லாம் தப்பான விஷயம் தான். அது மாதிரி நான் நினைச்சிருந்தேன், நான் அப்பவே நீங்க பண்ணிருக்கேன். சொன்னீங்களாமே. அவங்க அம்மா நான் சும்மா சரி காமெடிக்கு தான் உசுப்பாட்டி விட்டாங்கல்ல அவங்க அம்மா. இப்போ அவ்வளோ நடந்திருக்கு. இப்போ நாங்கள் அதுக்கப்புறமும் கூட சண்டை வந்து 1.5 கேட்க வருஷம் மாட்டாரு. பிரிஞ்சிருந்தோம். அந்த 1.5 வருஷம் பிரிஞ்சிருந்தோம். அதுக்கப்புறம் அந்த நகை மேல எல்லாம் ஆசைப்பட்டு நான் வேற கல்யாணம் அது எப்படி வேற பண்ணி கல்யாணம் பண்ணிப்பீங்க? பண்ணிருக்கலாம். ஒரு முதல் மனைவி இருக்கும்போது எப்படி இன்னொரு கல்யாணம் பண்ணிப்பீங்க? இல்ல இல்ல கையெழுத்து ப்ராப்பரா எப்படி எப்படி பண்ண முடியும்? இல்ல அந்த அப்ப போல அவங்களே எண்ணம் எனக்கு பண்ணிருக்கலாம்ல? கிடையாது. இல்ல வினோத், இதுதான் சொல்றேன், இந்த சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். நீங்க சொல்றீங்கல்ல 1.5 வருஷத்துல வேற கல்யாணம் பண்ணி, அவங்க கூட தான் பண்ணிருக்கலாம். அது அர்த்தம் இல்ல, அந்த மாதிரி நம்ம பேச முடியாது. இல்ல நான் நீங்க சொல்றீங்கல்ல அந்த வார்த்தைக்கு தான் நான் அது போல சொல்றேன். நான் கேட்டது இந்த டவுரி விஷயத்துல உங்க அபிப்பிராயம் என்னது? டவுரி விஷயத்துல அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல பிரச்சனை இல்லைன்னு இல்ல, அது சரியா தவறா? தவறுதான். டவுரி கேட்கறது தவறுதான். சட்டம் தவறுதான்ல. சரி, உங்க அம்மாவோட மனசை மாத்த நீங்க ட்ரை பண்ணீங்களா? இல்ல அப்படியெல்லாம் பேசக்கூடாது டவுரி. நான் சொல்லியிருக்கேன், நிறைய சொல்லியிருக்கேன். நான் அடிக்கடி சொல்லி என்ன சொல்லிருக்கீங்க? இதெல்லாம் என்னத்துக்கு நாங்கள் 2 பேரும் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டோம், என்னத்துக்கு அதெல்லாம் நம்ம வந்து எதிர்பார்த்துன்னு இருக்கணும்? அம்மா மனசை மாத்தினாரா, பேசினாரா? இவருக்கு வந்து அது மேல ஆசை இல்ல. அவங்க சொன்னதுனால இந்த வார்த்தை கேட்டு இல்லம்மா, அவங்க அம்மா அப்படி டவுரிய பத்தி பேசும்போது, வரதட்சணை பத்தி பேசும்போது இவர் அது இல்ல அப்படி பேசாதேன்னு திட்டுவாரா? என்கிட்ட அது மாதிரி அவங்க அம்மா டைரக்ஷனா அந்த அன்னைக்கு சொன்னாங்க பாரு வேற கல்யாணம் பண்ண, அது ஒரு வார்த்தை தான். அதுக்கப்புறம் இல்ல, அவங்க அம்மா முதல்ல நாங்கள் அவங்க- வீட்டிலே இருந்தது இல்லையே. அவங்க கூட எங்க கூடவே வீட்லயே இருந்ததில்ல, நாங்க ஒன்னாவே இருந்ததில்ல. சும்மா கொஞ்ச நாள் தான் இருந்தோம். அதுக்கப்புறம் நாங்க தனியா தான் இருந்தோம். தனியாதான் இவரே தான் எனக்கு அழுதேன். நான் மாமியார் வீட்டுல இருந்து கூப்பிட்டு வந்துடுறாங்க. சரி வினோத், இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? உங்க மனைவி வந்து அவங்க மாமியாரை விட்டு கொடுக்கறதே இல்லை, உங்க அம்மாவை விட்டு கொடுக்கறதே இல்லை. ஆனா அவங்க மனசுக்குள்ள ரொம்ப வருத்தம் இருக்கு. அவங்க சொன்னது சில வார்த்தைகள் எல்லாம் வந்து, அதுவும் ஏற்கனவே அவங்க குழந்தை இல்லைங்கிற வருத்தத்துல இருக்காங்க. அப்படி இருக்கும்போது உங்க தங்கச்சிங்க உங்க அம்மா எல்லாம் பேசும்போது அது அவங்களை இன்னும் நோவடிக்குது. புரியுறதுங்களா? இப்ப நீங்க என்ன செய்யணும்னா, உங்க அம்மாவை உட்கார வச்சு புரிய வைக்கணும். இந்த மாதிரி எல்லாம் நீங்க பேசுறதுனால அவளுக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கு. அவங்க வருத்தப்பட்டா உங்க வாழ்க்கை நல்லா இருக்குமா? எல்லா தாயும் வந்து பையன் நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்னு தானே நினைப்பாங்க. அப்படி நினைக்கணும்னா உங்க 2 பேருக்கு உள்ள இருக்கிறது ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கணும் ஆமா. இல்லையா? நீங்க அம்மாட்ட உட்கார வச்சு பேசணும், பேசி சொல்லி புரிய வைக்கணும். இப்போ அவங்களுக்கு எங்க டச் இல்லை. அவங்க எங்க இருக்கிறாங்க, நாங்க எங்க இருக்கிறோம். அது அவங்களுக்கு அதுதாங்க தப்பு. நீங்க சொல்லி புரிய வைக்கணும்ல. இப்போ அவங்க எதுவும் இதெல்லாம் சொல்றதே கிடையாது. அவங்க சரி, நான் எப்பனாச்சும் உங்கள்ட்ட ஏதாச்சும் ஓப்பனா ஒரு கேட்பாங்க. விஷயம் கேட்கிறேன் வினோத். நீங்க எப்போது ஃபீல் பண்ணிருக்கீங்களா அம்மாக்கும் மனைவிக்கும் இடையில மாட்டின்னு முழிக்கிறோம்னு? ஒரு நிறைய நான் கேக்குறேன். அப்படி இல்லை, 2 பேரும் அந்த அளவு இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஃப்ராங்கா சொல்லுங்க, ஃப்ராங்கா சொல்லுங்க. மாட்டின்னு முழிக்கிறோம்னு உங்களுக்கு தோணி அப்படிங்கிற இருக்கு? ஒரு பிரச்சனை நிமிஷமா, வரல. நீங்க இவ்வளவு நேரம் பேசிட்டீங்க, அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ அது கேட்போம். ஏன்னா நம்ம சைட்ல இருந்தே சொல்லுவோம், அவங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்கு. அவங்க புரியுறதா? ஒரு 25 வயசு வரை இருமா ரேகா, ஒரு நிமிஷம். 25 வயசு வரை அம்மாவோட பராமரிப்புல அம்மா மட்டும் தான் வாழ்க்கையில இருந்திருப்பாங்க. சொல்லிருப்பாங்க. அப்படியே இருந்து வாழ்ந்துட்டு திடீர்னு ஒரு நாளைக்கு மனைவி வரும்போது உங்களையும் விட்டு கொடுக்க முடியாது, அம்மாவையும் விட்டு கொடுக்க முடியாது, அக்கா தங்கச்சியும் விட்டு கொடுக்க முடியாது. அவங்க சங்கடம் தர்ம சங்கடம். எங்க இது மேடம் மாமியாரை நான் எதிர் மட்டும் சண்டை போட்டு இவங்க பிச்சு விட்டதே கிடையாது. அந்த மாதிரி எந்த சண்டையும் நான் போட்டது கிடையாது. அம்மா இல்லாத போது அதனா சொல்லிருக்கலாம். நீங்க கேளுங்க, ஒரு நிமிஷம். கேளுங்க. எப்பவுமே இப்படி நிறைய பேசிட்டே இருப்பாங்களா? ஆமா. நீங்க அமைதியா இருக்கீங்க, ஆனா அவ குழந்தை மாதிரி அவ மனசுக்குள்ள இருக்கிறதெல்லாம் கொட்டிடுறா. வீட்லயே அப்படிதானா? வீட்லயும் அப்படிதான். உங்க கஷ்டம் என்னது சொல்லுங்களேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு ஒரு பிரச்சனை, எங்கள் குழந்தை இல்லைன்னு தான் எங்களுக்கு இப்போதைக்கு பிரச்சனையே. வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது. எங்களுக்குள்ள எல்லா விதத்துலையும் எங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துட்டு தான் இருக்குது. இந்த ஒரு விஷயத்தில் மட்டும்தான் எங்களுக்குள்ள எதனா ஒரு பிரச்சனை வருது. சரி, இப்போ இந்த பிரச்சனை இருக்கு இல்லையா, உங்க தினசரி வாழ்க்கையை பாதிக்குதா? தினசரி வாழ்க்கையை பாதிக்குதுன்னா ஆமாம், இப்போ வெளியே போகிறோன்னா அப்புறம் வியாபாரத்துக்குன்னு போவோம், வெளியே போவோம். ஒரு சிலர் கேட்பாங்க, என்ன சின்ன என்ன எதனா நம்ம எத்தனை நான் 1 வருஷம் கேட்டா போறோம்ல, 2 வருஷம் கேட்டா போல, ஐயோ 11 வருஷம் சரி, ஆயிடுச்சு. உங்களுக்குள்ள அவன் பதில் சொல்ல, அவன் நம்மளுக்கு கூட அந்த அளவுக்கு கொஞ்சம் அந்த இது வரும்போது அவன் கேட்கும் போது தான் நம்மளுக்கு அந்த அது தோணுது. இப்போ உங்க 2 பேருக்குள்ள இருக்கிற உறவு இருக்குல்ல, அதையும் டிஸ்டர்ப் பண்ணுதா இந்த ஒரு பிரச்சனை? ஆமா பண்ணுதா? கண்டிப்பா. இப்போ முக்கியமான ஒரு விஷயம், அவங்க ஏன் இங்க வந்தாங்கன்னு நான் கேட்டேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்படி இருக்கே நம்ம வாழ்க்கை, நம்ம வந்து தற்கொலை பண்ணிக்கலான்னு ஒரு தோணல் அவளுக்கு வந்துட்டு இருக்கு. அது ரொம்ப தப்பான விஷயம். எப்பவுமே நான் சொல்லி கேட்டிருக்கேன், நான் ப்ரொஃபஷனல் கிடையாது அந்த விஷயத்துல, ஆனாலும் வெளியே டாக்டர்ஸ் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஒருத்தர் தற்கொலையை பத்தி பேசுறாங்கன்னா நம்ம அதை சாதாரணமா தள்ளி விட முடியாது. அப்படின்னா அவங்களுக்கு நிஜமாவே ஒரு ஹெல்ப் தேவை. ஒரு கவுன்சிலிங் பண்ணுறதோ இல்ல ஒரு டாக்டரை பார்த்து அட்வைஸ் கேட்கறதுலோ தப்பு கிடையாது. ஏன்னா இந்த தாட்ஸ் மறுபடியும் வரக்கூடாது. அவங்க எந்த அளவுக்கு யோசிக்கிறாங்கன்னா,
அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா உங்கள் மேலேயும் உங்கள் ஃபேமிலி மேலேயும் பழி வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவங்க உங்களை நேசிக்கிறாங்க. ஆக்சுவலி நீங்கள் ரொம்ப ஐடியல் கப்பிள், ரொம்ப ரொம்ப ஐடியல் கப்பிள். கடவுள் புண்ணியத்தில் நீங்கள் நல்லா இருக்கணும். சரி, இப்போது நம்ம சொல்வதெல்லாம் உண்மை டீம்லேருந்து ஒரு டாக்டர்கிட்ட நம்ம பேச போகிறோம். உங்களை ரெக்கமெண்ட் பண்ண போகிறது டாக்டர்கிட்ட நம்ம பேசுவோம். அவங்க என்ன சொல்கிறாங்க பார்ப்போம். டாக்டர்கிட்ட பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். இந்த குழந்தை இல்லைங்கிறது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக நம்ம பார்த்தா தான் அது பிரச்சனை. எத்தனையோ குழந்தைங்களுக்கு பெற்றவங்க இல்லாமல் அனாதையாக எத்தனையோ குழந்தைங்க இருக்குங்க. நீங்கள் மனசில் நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு ஒரு குழந்தை வரும். அது எப்படி வந்தா என்ன? ரேகா, ஒரு நிமிஷம் நான் சொல்கிறது கேட்டுக்கோ. அது ஒரு பெரிய பிரச்சனையாக நினச்சி, அது ஒரு குறையாக நினச்சி அந்த காலம் எல்லாம் போச்சுப்பா. ஒரு பொண்ணுக்கு குழந்தை இல்லைங்கிறது வந்து அது அவளோட தப்பு கிடையாது. அது யார பேர்ல வேணா இது இருக்கலாம், குறை இருக்கலாம். அதுக்கு ரெண்டு பேருமே நல்லா இருந்து வேற ஏதோ காரணத்தால குழந்தை இல்லாம இருக்கலாம். அத வந்து ஒரு ஸ்டிக்மாவா பார்க்க கூடாது. அதுல என்ன ஆகும்னா ரேகா, இந்த பிரச்சனையை நீ யோசிச்சுட்டே இருக்கல, அப்ப அந்த பிரச்சனை இன்னும் ஜாஸ்தி தான் ஆகும். ஒரு நாளைக்கு சந்தோஷமா இருப்பேன், வேறனா வந்து சொல்லிடுவேன். ஆமா, நம்ம டாக்டர்கிட்ட பேசுவோம். நான் டாக்டர்கிட்ட முதல்ல பேசுறேன், அதுக்கப்புறம் நான் உங்களை கூப்பிடுறேன். வெயிட் பண்றீங்களா? சரி. மேம், உங்களை பற்றி கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறீங்களா? Dr. Shailaja. I'm a gynecologist and the infertility specialist. Okay. So I have trained in UK. ரேகா அண்ட் வினோத், எங்களோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்க இல்லையா? ஆமாம் மேடம். உங்கள் அபிப்பிராயம் என்னதுமா? She has undergone investigation like ultrasound she has undergone. And அதில் வந்து uterus நல்லா இருக்கு. The tubes and the ovaries, it's showing us normal. Thyroid levels, what are the basic thing which is necessary for the ஒரு pregnant lady or normal இருக்கவருக்கு என்ன தேவையோ, those all normal இருக்கு. So we have to go to the அடுத்த step, why she is not able to conceive. So அதுக்கு அடுத்த ஸ்டெப் ஆனது வந்து we have to do HSG, that is tubal patency test ன்னு சொல்றாங்க. And also I think she has undergone the laparoscopy in some other hospital also. So you suspect a block or something? Maybe irukkalamnittu. So the adutha step, if she comes to me as a, or if she goes to somebody else for the treatment, so what we will do, like we have to confirm that if there is no tubal blocks. So adukkanadhu vandu we have to do the laparoscopy where we can visualize the uterus, the tubes and the ovaries, where that should look normal. சரி, இப்போ டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, யூட்ரஸ், டியூப்ஸ், ஓவரிஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனால் அடுத்த ஸ்டெப் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், ஏன் கன்சீவ் ஆகாமல் இருக்காங்கன்னு தெரியறதுக்கு இந்த டியூப்ஸோட ஒரு HSG டெஸ்ட் பண்ணணும். அது ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க, பட் அதால கன்க்ளூட் பண்ண முடியல. ஸோ அவங்க வந்து இது கரெக்டாக இருக்குன்னு அந்த ரிப்போர்ட்ல சொல்லலை. ஸோ தட் மீன்ஸ் தெர் இஸ் அ டவுட். அப்போ டாக்டர் என்ன டவுட் பண்ணுறாங்கன்னா, டியூப்ஸில் வந்து அந்த ஃபெலோப்பியன் டியூப்ஸில் வந்து பிளாக் இருக்கான்னு ஒரு சந்தேகம் சொல்றாங்க. பிளட்ல பண்ற டெஸ்ட் ஐ டோன்ட் திங்க் so they have done it. அது பண்ணணுமா? the serum maybe it's பண்ணா பெட்டரா இருக்கு. பட் அதோட தான when we do the laparoscopy, see the tube test another வந்து, so it includes the basic laparoscopy where we visualize the uterus, the tubes and the ovaries, and we'll see that there is no adhesions. Okay. So adu paatittu then again we can do the dye test at the same time. So it got the benefit. See, we can visualize and then we can see the dye test directly. And டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த லாப்ரோஸ்கோபி வழியா அந்த டியூப் டெஸ்ட் பண்ணும்போது டியூபுக்குள்ள கரெக்டாக அந்த டை போறதான்னு கண்ணால பார்க்க முடியும். ஸோ அந்த லாப்ரோஸ்கோபிங்கிறது வந்து நீடலோட எண்டில் அந்த இது இருக்கும் இல்லையா? இட்ஸ் வேர் இட்ஸ் எ பின்ஹோல் சர்ஜரி. பின்ஹோல் சர்ஜரி மாதிரி அந்த நீடலோட எண்டில் கேமரா இருக்குமா? ஆமாம். அது வழியா பார்க்க முடியும் அந்த டை கரெக்டாக போய் சேர்றதான்னு. ஸோ அந்த டெஸ்ட் எடுக்கணும். ஸோ ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் அவங்களுக்கு தேவைன்னு சொல்றீங்க. ஆமாம். வாட் அபவுட் த மேன்? அவரோட கவுண்ட் வந்து இட்ஸ் ஓகே, 38 millions இருக்கு. அண்ட் மொட்டிலிட்டி இஸ் ஆல்சோ ஓகே, 40% இட் இஸ் தேர். அண்ட் ஆக்டிவ் மொட்டைல் ஸ்பர்ம்ஸ் ஆர் ஆல்சோ தேர். தட் இஸ் ஓகே. தட் மேல் பார்ட் இஸ் ஓகே, ஃபைன். ஸோ இதை டெஸ்ட் பண்ணினாதான் அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் நீங்கள் சொல்ல முடியும். கண்டிப்பாக. நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றி டாக்டர். நாங்கள் வில் கம் பேக் டு யூ. அவங்களுக்கு ஏதாவது ஃபார் இன்வெஸ்டிகேஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட் நாங்கள் உங்கள்கிட்ட மறுபடியும். தேங்க்யூ.
இருக்கீங்க? வருத்தம் தான் மேடம் எனக்கு. ஒன்றும் இல்லை, நான் பேசுகிறேன் உங்ககிட்ட. அவ்வளவுதான் தம்பி, உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். இந்த 2வது கல்யாணத்தை பற்றி பேசுகிறாங்கல்ல, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ யாரும் அதை பற்றி எதுவும் பேசல. இல்லை, அந்த மாதிரி ஐடியா ஏதாவது இல்லை இருக்கா இல்லை, அது உங்களுக்கு? போல் ஐடியா எதுவும் இல்லை. அப்படியெல்லாம் அது போல வச்சுக்க idea. கூடாது. இல்லை இல்லை, அது போல உங்கள் வைஃப் உங்கள்கிட்ட சொல்லுவாங்களா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்குவாங்கன்னு? அவங்க சொல்லுவாங்க, ஆனால் நான் அதெல்லாம் நான் அப்படியெல்லாம் பண்ணக்கூடாதும்மா. ஏன்னா அது அவங்களுக்கும் வருத்தம் தானே, புரியுறதா? உங்களுக்கு அந்த எண்ணம் எல்லாம் இல்லையா? அதெல்லாம் எதுவும் கிடையாது. இல்லை, சந்தோஷமா வச்சுப்பீங்களா? சந்தோஷமா தான் வச்சு மனசுல எந்த வேற ஏதாவது கவலை இருக்கா இது உங்களுக்கு? ஒரு கவலை மட்டும்தான், வேற எதுவும் இல்ல. எதுவுமே கிடையாது. இல்ல இல்லையா? ரேகா அவள் குறை இருக்கு நிறைய மனசுல. ஆனா உங்க ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணி தான் பேசினா, உங்க தங்கச்சிங்களையும் சப்போர்ட் பண்ணி தான் பேசினா. ரொம்ப கொடுத்து வச்சிருக்கீங்க இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறதுக்கு. ரொம்ப நல்லா வளர்த்துருக்கீங்கம்மா உங்க பொண்ணை. வளர்த்துக்கிறேன் மேடம், கஷ்டப்பட்டேன், எனக்கு முடியலைங்க மேடம். அவருக்கு ஹாஸ்பிட்டல். அம்மா ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. சரிங்க மேடம். அந்த குழந்தை இல்லாத பிரச்சனை அது நம்ம அப்புறம் பேசுவோம். டாக்டரை கூப்பிட்டுருக்கோம். சரிங்க மேடம். சொல்லதெல்லாம் உண்மை டீம் வந்து டாக்டரை கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஆனா அவங்க வந்ததுக்கு காரணம் இந்த குழந்தை இல்லாத விஷயம் அது மெயின் திங் இல்லை. அவ மனசுல ஒரு குழப்பம் இருக்கு, ஒரு அழுத்தம் இருக்கு. தற்கொலை பண்ணிக்கணுங்கிற நினைப்பு அடிக்கடி வருது. அதை நம்ம சாதாரணமா விட்டுற முடியாது, சரிங்களா? அதுக்கு ப்ராப்பரா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். உடம்புக்கு நமக்கு நோய் வந்தா எப்படி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்றோம், அந்த மாதிரி மனசுக்கு அந்த மாதிரி ஒரு அழுத்தம் வந்தா சீரியஸா டாக்டரை போய் பார்த்து அவங்கள்ட்ட அபிப்பிராயம் கேட்டு யோசனை கேட்டு அந்த பொண்ணுக்கு அதுக்கேற்ற மாதிரியான மாரல் சப்போர்ட் நம்ம கொடுக்கணும். அது நீங்க குடும்பத்தோட அவளுக்கு தைரியம் சொல்லணும். நீங்களே அழக்கூடாது. நீங்க அழுதீங்கன்னா எப்படி அவளுக்கு தைரியம் வரும்? நீங்க அழக்கூடாது. வாழ்க்கைங்கிறது ஒரு குழந்தை பிறந்தாதான் வாழ்க்கைங்கிறதெல்லாம் இல்ல. எல்லாருக்கும் இருக்குங்க மேடம் குழந்தைங்க. இருக்கட்டுமேம்மா. அவளோட தங்கச்சிக்கு இருக்குங்க மேடம். ஆமா, ஒரு விஷயம் சொல்லட்டுமா? எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கோமா? இல்ல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கும். அதுக்கு பல காரணங்கள் இருக்கும், சூழ்நிலை இருக்கும். ஆனா முதல்ல மனசோட தைரியத்தை விட்டுறக்கூடாது. வாழ்க்கைங்கிறது குழந்தை பிறந்தாதான் வாழ்க்கைங்கிறதெல்லாம் கிடையாது. அந்த காலம் எல்லாம் போச்சு. எவ்வளவோ குழந்தைங்க பெத்தவங்க எல்லாம இருக்காங்க. நீங்க நினைச்சீங்கன்னா இன்னைக்கே ஒரு குழந்தை வீட்டுக்கு வரும், அது வேற விஷயம். ஆனா உங்க பொண்ணுக்கு குழந்தை பிறக்கும். அதுக்காக தான் நம்ம முயற்சி எடுக்கிறோம். அதுக்காக தான் டாக்டரை கூட்டிட்டு வந்து பேசணும். அவ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீட்டுல சும்மா இருக்கக்கூடாது. என்னோட ஒப்பீனியன்ல வீட்டுல சும்மா உட்கார்ந்தான்னா மனசு யோசனை ஏதாவது பண்ணிட்டே இருக்கும். உனக்கு என்ன பிடிச்சதோ அது பண்ணு. வேலைக்கு போகலான்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அதுவும் இருக்கும். ஹெல்த் எப்படி இருக்கு அதர்வைஸ் சொன்னது? வேலைக்கு போனால் நம்ம படிக்கல, நம்ம போயிட்டு ஒரு வயிற்று தூக்குற வேலை அது மாதிரி தான் செய்யும். உடனே வெள்ளைப்பட அந்த வேலை அது உடம்பு எப்படி இருக்கு உனக்கு? உடம்பு வேலை செய்ய மாட்டேன். வேலை செய்ய ஆசையா இருக்குது. இங்கெல்லாம் பாக்குறல, இங்க எல்லாரும் வேலை செய்யறாங்க. நம்மளும் இப்படி வேலை செஞ்சா நம்மளுக்கும் பிரக்கா இருக்கும். வரீங்களா? கேமரா ஓமனா வந்துருங்க. அப்படிலாம் இல்ல, இத பாரு ரேகா, நம்ம வேலை வாய்ப்பு நம்ம உருவாக்கிக்கிறது தான். உங்க அம்மா கையில எப்படி காப்பாத்தினாங்கன்னு 5 பசங்களை எப்படி காப்பாத்தினாங்க? அவங்க படிச்சிருந்தாங்களா? எவ்வளவுமா படிச்சிருக்கீங்க? படிக்கல மேடம். எப்படி காப்பாத்தினாங்க? அவங்க 5 பேர் எப்படி காப்பாத்தினாங்க? வேலை வாய்ப்பு வரணும், எனக்கு உடம்புல இது வெயிட் தூக்க முடியும் அப்படியெல்லாம் நினைச்சாங்க மேடம். ரேகா, குழந்தை உனக்கு என்ன வேணா செய்ய முடியும். ஒரு குழந்தை இல்லாத நான் எங்கேயும் போக மாட்டேன். எனக்கு இனிமே நீங்க என்ன செய்யணும் தெரியுங்களா? நீங்க அக்கா தங்கச்சிங்க அண்ணன் தம்பி யார் இருந்தீங்கனாலும் அவளுக்கு தைரியம் கொடுங்க. தைரியமா இருக்கட்டும், எல்லாரையும் மாதிரி தைரியமா வாழட்டும். அக்கம் பக்கத்துல எல்லாம் யாராவது ஏதாவது பேசினாங்கன்னா நல்லா திட்டி விடுங்க. எந்த காலத்துல இருக்கீங்க கேளுங்க. அதுவே நம்மளுக்கு சொல்லுங்க மேடம் தைரியம். இந்த மாதிரி பழைய இதெல்லாம் நம்ம தூக்கி போடணும். தைரியமா இருக்கணும். வாமா என்னம்மா இருக்குது, வாமா கூடனா கூட வரமாட்டாங்க. இத பாருமா தம்பி வினோத், ஃபர்ஸ்ட் நீங்க அதான் பண்ணணும். சந்தோஷமா வச்சுங்க. அவன் அந்த மனநிலையிலேருந்து அவளை வெளியே கொண்டு வாங்க. எந்த காரணத்து கொண்டும் நீங்க 2 பேரும் பிரிய மாட்டேங்கிற உறுதி அவளுக்கு கொடுங்க. 11 வருஷமா நீங்க சந்தோஷமா தான் இருக்கீங்க. ஒரு சின்ன பிரச்சனை இடையில இருந்திருக்கு, அது எல்லார் வாழ்க்கையிலும் தான் இருக்கும். அப்படி இருந்தும் அவளுக்கு இன்செக்யூரிட்டி இருக்கு, ஒரு பயம் இருக்கு. ஏன்? அப்போ உங்கள்கிட்ட இருந்து ஏதோ ஒரு தப்பு இருக்கு. ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க தப்பு பண்றீங்க. இல்லைன்னா அவளை சரியா நீங்க புரிஞ்சுக்கல. அந்த தைரியத்தை கொடுங்க. கை பிடிச்சிட்டீங்கல்ல, கடைசி வரைக்கும் விட மாட்டேங்கிற தைரியத்தை அவளுக்கு கொடுங்க. ஒரு நேரம் டென்ஷன் ஆவாங்க தாங்க மேடம். எல்லாருக்கும் ஒரு சின்ன வருத்தம் இருக்கும். ஆனா அதெல்லாம் தாண்டி நம்ம வாழ்க்கையை பார்க்கணும்ல. ஏதோ ஒரு இடத்துல நம்ம முன்னேறணும்ல. இவர் விட்டுட்டு போறேன்னா கூட அவர் விட்டு போக மாட்டாரு. இவதான் சொல்லுவா, எனக்கு குழந்தைல அந்த மாதிரி பேச்ச விட்டுடு. இத பாருமா, நீங்க 2 பேரும் தான் புருஷன் பொண்டாட்டி. கடைசி வரைக்கும் நீங்க 2 பேரும் ஒன்னாதான் இருக்க போறீங்க. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அது குழந்தை உங்களுக்கா குழந்தை பிறந்தா ரொம்ப நல்லது. அதுக்கு தான் நம்ம கடவுளை வேண்டிக்கணும். நீ சந்தோஷமா இருந்தேன்னா நிச்சயமா அது நடக்கும்.
என்னென்னமோ நடக்கிறது, என்னென்னமோ மிராக்கல்ஸ் நடக்கிறது. இப்போ நான் டாக்டர்கிட்ட பேசினேன். டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். அவர் பேர்லேயும் எந்த பிரச்சனையும் இல்லை, இந்த பாப்பா பேர்லேயும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் கம்ப்ளீட்டாக இதுதான்னு சொல்ல முடியலை, இதனால தான் குழந்தை பிறக்கலைன்னு அவங்களால சொல்ல முடியலை. இன்னும் கொஞ்சம் டெஸ்ட் எடுக்கணும். டாக்டர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி கவுன்சிலிங் எடுத்துக்கணும். நீங்கள் சந்தோஷமாக இருங்க, தைரியமாக இருங்க, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யுங்க. ஏதோ ஒரு விஷயத்தில் பிஸியாக இருங்க. அக்கம் பக்கத்தில் அக்காக்கு குழந்தைங்க இருக்குல்ல, பக்கத்தில் குழந்தைங்க இருக்குது, ஒரு நாத்தனார் பசங்க இருக்குது, தூக்கிட்டு போய் பார்த்துங்க. 4 நாளைக்கு ஒரு குழந்தையோட விளையாடுங்க. 5ஆவது நாளைக்கு உங்களுக்கு மறந்து போயிடும் இந்த பிரச்சனை. தங்கச்சி இப்போ குழந்தை பிறந்துருது, இப்போதான் ஒரு 6 மாதம் ஆகுது, சின்ன குழந்தை. அதான் எடுத்துன்னு வந்து வச்சு விளையாடுன்னு அப்புறம் என்ன, இருந்தாலும் நம்மளுக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்ற அப்படியெல்லாம் கிடையாது தம்பி. நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும். அப்படி கடவுள் புண்ணியத்தில் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். அப்படி இல்லைன்னா கூட எத்தனையோ பசங்க அப்பா அம்மா இல்லாமல் இருக்கு இல்லையா, அதை பற்றி யோசிக்கலாம் இல்லையா. சின்ன குழந்தைய ஒன்று வீட்டுக்கு கொண்டு வரலாம். அதனால கவலையே படாதீங்க, தைரியமா இருங்க. இன்னையிலேருந்து உங்க வாழ்க்கையில் என்ன மாற்றம் வரப்போகுது தெரியல. நீங்க எனக்கு வந்து என்ன செய்யறதுன்னு தெரியல மேடம். இப்போ இவ்வளோ நான் சொன்னது எதுவுமே காதுல புரியுது, போச்சு. எதை வச்சு எதை செய்யறதுன்னு இது வரைக்கும் எனக்கு தெரியல. உனக்கு என்ன செய்ய பிடிக்கும்? எனக்கு என்ன செய்ய கை வேலை ஏதாவது பிடிக்குமா? டைலிங் ஏறாது, ஏறாது. இப்போ மைண்ட்ல எனக்கு ஏறாது, எனக்கு தெரியாது, எனக்கு அது சமைக்க பிடிக்குமா? சமைக்க நல்லா சமைப்பியா? சமைப்பேன். என்ன நல்லா சமைப்ப? எல்லாமே சமைப்பேன். இவருக்கு நல்லா எல்லாமே எல்லா சமைப்பேன். சமைப்பேன். எவ்வளவு நாளாச்சு நீங்க வெக்கேஷன் போயிட்டு? நீங்க எங்கேயாவது ஒரு வெளியூர் சுத்தி பார்க்க போயிருக்கீங்களா? அது போல ஏன் போறது இல்ல? எங்க போனது? ஏன் போல? அதுதான் எங்கேயும் அதான் போனது அவளுக்கு கிடையாது. குறை. அதெல்லாம் பண்ணதும் கிடையாது. சரி, இப்போ ஒரு விஷயம் பண்ணுங்க. ஒரு 4 நாள் அவளை வெளியே கூட்டிட்டு போங்க. 4 நாள் லீவ் எடுக்க முடியுமா உங்களுக்கு? அவளை வெளியே கூட்டிட்டு போங்க. ஜாலியா போயிட்டு ஒரு ஏதாவது ஊர் போய் பார்த்துட்டு வாங்க. ஏன்னா வேலைக்கு போயிடும். அதே அப்புறம் வேலைக்கு போ, அப்புறம் வேலைக்கு போ. ஒரு நாள் free. ஜாலியெல்லாம் இல்லை, வேலைக்கு போயிருப்பேன். இப்போ அவங்களுக்கு ஆசை வெளியெல்லாம் போனோம், சுத்தணும் அதெல்லாம் ஆசை எதுவும் கிடையாது. கிடையாது. வீட்டுக்கார கூட போனோன்றதெல்லாம் எதுவும் கிடையாது. வெளியெல்லாம் அதுல தப்பே கிடையாதுமா. அதெல்லாம் அந்த வீட்டுக்கார கூட தானே போற? கூட போக சினிமாக்கே வர மாட்டாங்க. அதெல்லாம் வயசு தவறிச்சுங்க மேடம். இத பாரு ரேகா, ஒரு இடம் மாறி நீங்க கொஞ்சம் வெளியே போனீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயா ஸோ இருக்கும். வேலைக்கு போகலாம், எதனா செய்யும் சொல்றீங்களா? அது வேணா பிடிக்குது, செய்யலாம் அப்படின்றது. ஒரு நாளைக்கு ஒரு பலகாரம் பண்ணு, எல்லாருக்கும் கொடுத்து அனுப்பு. பசங்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஏதாவது பண்ணு. அதெல்லாம் ஒன்னையும் ஒன்று ஆக்கிபை பண்ணிக்கோ. புரியுறதா வினோத்? உங்களுக்கும் இதுல ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. சரி, அவ மனசுல இன்னொரு வாட்டி அந்த மாதிரி நினைப்பு வரக்கூடாது. ஓகே, சந்தோஷமா இருக்கணும். நல்லா பாத்துங்க தம்பி. ஓகே, நல்லா பாத்து. ரேகாக்கு வந்து 2 ப்ராப்ளம். முக்கியமான விஷயம் அவங்க மனநிலை, மன அழுத்தம். அதுக்கு அவங்கள்ட்ட பேசியிருக்கோம். அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு டீம் நிச்சயமாக டாக்டர்ஸ்ட்ட பேசுவாங்க. அது ஒரு விஷயம். இன்னொன்று வந்து அவங்களுக்கு குழந்தை இல்லாத விஷயம். அதுக்கு முதல்ல அவங்க சந்தோஷமாக இருக்கணும் இல்லையா? மனநிலை நல்லா இருந்தால் தானே உடல் ரீதியாக மற்ற விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். அந்த பையன் ரொம்ப நல்ல பையன், அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு. ஸோ அதனால அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும், அவங்க நல்லா சந்தோஷமாக வாழணும்னு நம்ம கடவுளை வேண்டிப்போம். அவங்களுக்கு என்ன உதவி வேணுமோ பண்ணி கொடுப்போம். நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.